ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான பழமொழி 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியாத மாடு படியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, சொல் பேச்சு கேட்கலைன்னா அடிச்சு வளங்க, அடியாத மாடு படியாது, அடிச்சு வளர்த்தா தான் நம்ம சொல் பேச்சு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறவங்க பேச்சை கேட்டு நீங்கள் யாரும் குழந்தைங்கள அடிச்சிடாதீங்க. இதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் காளைகளோட, அதாவது காளை மாடுகளோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால அந்த காளை மாட்டோட கால் பகுதியில் லாடம் அப்படின்ற ஒன்று, அந்த யூ ஷேப் மாதிரி இருக்கும், அந்த லாடம் ஒன்று அப்படின்ற ஒன்று அடிப்பாங்க. அது அடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால அந்த காளை மாட்டோட ஓனர் யாரோ அவங்க சொல் பேச்சு கேட்டு அந்த காளை மாடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காளை மாடுகள் வண்டி பூட்டுறதுக்காக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு காளை மாடுகள் யூஸ் ஆகிறனால அவங்க அதிகமாக நடக்க வேண்டியது இருக்கும். அதனால அந்த காளை மாடுகளுக்கு கால்வலி தெரியாமையும் இருக்கும். அதுக்காக தான் இந்த லாடம் அப்படின்ற ஒன்று கட்டுறாங்க. இதுக்கு பேர் தான் அடியாத மாடு படியாது. அந்த லாடம் அடிக்காத மாடு எதுவுமே ஓனர் சொல் பேச்சு கேட்டு நடக்காது. அதே மாதிரி அவங்களால சரியாக வேலையும் செய்ய முடியாது, அவங்களுக்கு கால்வலியும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழமொழி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.